ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய சிஸ்டர்ஸு, நீங்கள் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுங்கக்கா அப்படின்ட்டு. நான் ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் காட்டுறேன். எப்படின்னாக்கா, நான் எப்போவுமே 4ஆக மடித்து போட்டு தான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவேன். 2ஆகவும் மடித்து கட் பண்ணுவேன். எப்படி வேணாலும் நம்மளுக்கு எப்படி வருதோ, நான் 4-5 கட்டிங் வந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு கட் பண்ணும்போது நான் எப்படி கட் பண்ணணும்னு தோணுதோ அப்படி நான் கட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து 4ஆக மடித்து போட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். பேக் பார்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அளவு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து முன்கழுத்து மார்க் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஆம்கோல் வந்து எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஷேப் எடுத்து கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஷேப் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ஃப்ரண்ட் நெக்கையும் அதே ரவுண்ட் நெக்லேயே நான் கொஞ்சம் டீப்பாக தான், என்னோடய கஸ்டமருங்க எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக தான் போடுறவங்க. டீப்பாக போட்டால் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டீப்பாக கட் பண்ணுவேன். நிறைய டீப் இல்லை, ஓரளவுக்கு டீப் கட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டு வந்து எவ்வளோ நெக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே ஈக்குவலான அகலம் தான் இருக்கும், கழுத்தின் அகலம். அப்புறம் ப்ளவுஸோட அளவு வச்சு முன் பார்ட்டு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்படி கட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வரும். நான் எப்போவுமே நான் கற்றுக்கும் போது எனக்கு எப்படி கட் பண்ண கற்றுக் கொடுத்தாங்கன்னா, 2ஆக மடித்து போட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டும் பேக் பார்ட்டும் அப்படியே தனித்தனியாக கட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் நானாகவே இது ஒரு சைடு இது ஒரு சைடு 2 சைடும் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே 4ஆக மடித்து போட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து டெய்லரிங் வந்து எனக்கு ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 20 வருஷத்தில் வந்து என்ன கட்டிங் வேணாலும் நான் ஸ்டிச் பண்ணுவேன். கிராஸ் கட்டிங், அப்புறம் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங், அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸே அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ச் டேப்பில் அளவு எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தடில் நான் கட் பண்ணுவேன். நான் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது எனக்கு எந்த மாடலில் கட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுதோ அந்த மாடலில் நான் கட் பண்ணிக்குவேன். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு பட்டு ப்ளவுஸ் தான். லைனிங் கட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ எப்போவுமே நான் இதே மாதிரி தான் லைனிங் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணி தான் கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ்.